ரங்கராஜ் பாண்டே என்ன பண்றாருன்னா, இந்த கரூர் சம்பவத்தால விஜய்க்கு செல்வாக்கு குறையலையாம். என்னன்னா அதுக்கு உதாரணம் சொல்றாராம். சம்பந்தப்பட்ட 41 இறப்புகள் நடந்த அத்தனை பேருமே விஜய் மேல தப்பு இல்லைங்க. அவர் மேல தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்களாம். ஆகவே விஜயின் செல்வாக்கு கூடியிருக்காம். அட பைத்தியக்காரா! 10,00,000 ஒவ்வொருத்தவங்களுக்கும் கவர்மெண்ட் அனுப்பின பிறகு, கவர்மெண்ட் அறிவிப்பு செய்த பிறகு, உடனே போட்டிக்கு 20,00,000 அப்படின்னு விஜய் சொல்லிட்ட பிறகு, எவன்டா வாய தொறப்பான்? விஜய் தப்பு பண்ணிட்டாரு. விஜய் எங்க குடும்பத்த கெடுத்தாரு அப்படின்னு சொல்லி 20,00,000 கெடுத்துக்கிறதுக்கு எவனா முன் வருவானா? ஆகவே அந்த பணம் சேர்வதற்காக தன் வாயை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு, அவங்கள் கோபமாகி, அவர்கள் துயரத்தின் எல்லைக்கு சென்று குமுறினாலும், அவர்களை சுற்றி இருப்பவர்கள், அவர்களை சார்ந்திருப்பவர்கள், அவர்களிடமிருந்து சில பல தொகைகளை பெற்றுக் கொள்ளலாமே என்று நினைப்பவர்கள், அவர்களை சமாதானப்படுத்தி, நீ எதுவும் விஜயை பத்தி தவறாக சொல்லிவிடாதே என்று ஆசுவாசப்படுத்தி வைத்திருப்பார்களே தவிர உண்மையான நிலை வராது. இந்த பொய்யான அந்த ஒரு நாடகத்தன்மையான விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே பேசுற விஷயம் இருக்கு பாருங்க. ஐயோ யோ 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 சாவுலையும் உயிரிழப்புலையும் இப்படியா அரசியல் கொண்டாடுவீங்க? ரங்கராஜ பாண்டே மேல இருந்த மிகப்பெரிய மதிப்பு சிதறி விட்டது. ஏற்கனவே சரிந்து விட்டது, இப்போ சிதறி விட்டது. ரங்கராஜ பாண்டே பேசாமல் இருந்தாலே நல்லது நடக்கும்.